அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில பொறுத்த வரைக்கும் நேற்று நல்ல அகைன் ஒரு கிரீன் கலர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஓவர் நைட் மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று அதே மாதிரி தான் இருந்தது. பட் அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கிரீன் கலர் கேண்டல் கிட்டத்தட்ட 1.2% வரைக்கும் மேலே தான் வந்திருக்கு. ஸோ யூஎஸ் ஆயில அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளால ட்ரா பண்ண முடியும். கிட்டத்தட்ட $70.50 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. இந்த இடத்துல இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். கண்டிப்பாக ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் $70.52 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் யூஎஸ் ஆயில இருக்கு. க்ரூட் ஆயில் MCX நினைச்ச மாதிரி தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு 5,945 வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக், ஒரு சின்னதாக ஒரு புல் பேக். பட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. பெரிய லெவலில் ஒர்க் ஆகலை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட்ஸ் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா 5,945 டச் பண்ணிட்டு ஒரு 25 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கீழே டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கட ஒர்க் ஆகும்னா சேம் பிளேஸ் தான். 5,945 ரெசிஸ்டன்ஸ். பட் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வச்சிருக்கேன் 5,860. மேபி இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஒன் டேல காட்டுறேன் பாருங்க. ஒன் டேல இந்த சேனல் பிரேக் அவுட் நடந்து ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் பாரு இந்த சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். பிட்வீன் 5,945க்கும் 5,725க்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஒரு அப் அண்ட் டவுன் எடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொஞ்சம் மேலே தான் விழுந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டை மேலே தான் கொண்டு வர பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இந்த 5,945க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour கேண்டிலோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா அப் கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டல்லே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நேற்று க்ளோசிங் மேலே வச்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் 21:30 கிட்டத்தட்ட நான் ஒரு 8:30 மணி ஆகுதுங்களா. 9:30 கேண்டில் இல்லை 19, 20, 21 ஆமாம் 9:30 கேண்டில் க்ளோசிங் வச்சிருக்க மேலே. அப்படி இருந்துமே கூட கொஞ்சம் கீழே தான் வந்திருக்கு. எப்படி மறுபடியும் ஒரு கேண்டில் க்ளோசிங் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு பை சைடு போகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா 5,945க்கு மேலே இன்னொரு கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். க்ளோசிங் வச்சது அப்படின்னா பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் கண்டிப்பாக ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இது பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. இல்லை செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டில் லோ, அதாவது பார்த்தீங்கன்னா டைமிங் சொல்கிறேன் 22:45 கிட்டத்தட்ட 11:45ல இந்த கேண்டில் லோ பார்த்தீங்கன்னா 5,917. இதை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 5,890 இது வரைக்கும் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு சின்ன கேப், இந்த கேப்ல மட்டும்தான் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணணும் இன்னைக்கு. வேற வழி கிடையாது. செல் சைடு ஃபோக்கஸ் பண்றப்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு வெளியே வர பாருங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்கு. இந்த இடத்துலையும் சப்போர்ட் தான். இதுவும் சப்போர்ட் தான். இந்த கேண்டலும் ஒரு ஃபுல் பேக் தான். அதனால பை சைடு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது வெயிட் பண்ணி எடுங்க. இந்த இடத்துல கேண்டல்ஸ் க்ளோஸ் வச்சா பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம ஸ்கோர் பண்ணிக்கலாம். பட் செல் சைடு மட்டும் ஒரு சின்னதாக ப்ராஃபிட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஒரு நிமிஷம். ஒன் டேல நேற்று ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். இன்னைக்கு ஒரு கேப் அப் விழுந்தது அப்படின்னா அடுத்த டார்கெட் 348 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் நடந்திருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு கொஞ்சம் செல் சைடு எதிர்பார்க்கலாம். செல் சைட் டார்கெட் $3,000. அதையும் பிரேக் அவுட் பண்ணால் $2,985 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் கோல்டில் இருக்கு. நெக்ஸ்ட் சில்வர். சில்வரும் அதே மாதிரி தான்.
க்ளோஸுக்கு மேலே வந்து ஓப்பனிங் நடந்திருக்கு. இருந்தாலுமே லோவை பிரேக் அவுட் பண்ணால் $32 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நேற்று வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலும் ரெட் கலர் கேண்டில் தான் நினச்ச மாதிரி. ஸோ அகைன் வந்து லோவை பிரேக் அவுட் பண்ணால் 890 எல்லாம் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. இல்லைனா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 950 சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று ஹை வந்து கிட்டத்தட்ட 908. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம அப்சைட் டார்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிங்க் அவ்வளோவா மூவ்மெண்ட் இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடேக்கோ கூட ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது ஜிங்க்கு. ஸோ போகட்டும், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேண்டில் இல்லைன்னா ஒரு சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கூட ஸோ நம்ம ஜிங்க் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் விழுந்தது அப்படின்னா ஒரு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 348 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. மற்றபடி க்ரூட் ஆயில் நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செல் சைடு வந்து ஒரு சின்ன சின்ன டார்கெட் போட்டு வெளியே வந்துடுங்க. பட் பை சைடு வந்து இந்த இடம் வெயிட் பண்ணலாம் தாராளமாக. இந்த 5945க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோசிங்காக வெயிட் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல பை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.